ஏய் முட்டா, பைத்தியமா நீ? எதுக்கு கார் கண்ணாடி உடைச்ச? வாமா மகாராணி, இந்த ரோடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? கார்ல போறவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, நடந்து போறவன், பைக்ல போறவன், ஏன் எல்லாருக்குமே இந்த ரோடு சொந்தம். கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டினா காரு கண்ணாடி உடையதான் செய்யும். கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு அப்புறம் தானே கார் நிக்குது. இல்லனா நீ பாட்டுக்கு போயிருப்பல்ல. இதெல்லாம் டிராமால போய் பேசு, கை தட்டுவாங்க. தெருவுல பேசினா பல்ல தட்டுவாங்க. ஏன்டா கார் கண்ணாடி உடைச்சன்னா பெருசா புரட்சி பேசுற? ஏன் பார்த்தா தெரியலையா? பண்றதையும் பண்ணிட்டு கேள்வி வேற. கண்ணு முன்னு தெரியாம போனா கண்ணாடி மட்டும் இல்ல, காரே உடையும். தம்பி வெறும் சேர் தானப்பா பட்டிருக்கு, துவைச்சு போட்டா காஞ்சிட போகுது. இதுக்கு போய் கண்ணாடி உடைப்பாங்களா? என்னது வெறும் சேரா? யோ, எவ்வளவு பெரிய இடத்துக்கு முக்கியமான வேலை விஷயமா போயிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட எப்படியா போறது? ஹலோ மிஸ்டர், நீ எப்படி வேணா போ, எங்க வேணா போ. முதல்ல கார் கண்ணாடி உடைச்சதுக்கு காசு கொடுத்துட்டு போ. எது காசா? பைசா தர முடியாது. என் வாழ்க்கையோட விளையாடிட்டு என்கிட்டயே காசு கேக்குறியா? நீ முதல்ல எனக்கு ட்ரெஸ் எடுக்க காசு கொடுத்துட்டு போ, இல்லன்னா உன்னை நான் போக விட மாட்டேன். காலங்காத்தால சரியான லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். எது நான் லூசா? நீ தாண்டி லூசு, உன் டிரைவர் லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு. ஒரு லூச பெத்து காரை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பாரு. ஏய், தட்ஸ் யுவர் லிமிட். மரியாதையா கேட்டுட்டு இருந்தா என்ன விட்டு ஓவரா பேசுற? என்ன நிறுத்துன்னு சொல்ல நீ யாருடி? நீ டிரைவர் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிருந்தா அவனாச்சும் ஒழுங்கா ஓடி இருப்பான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுரும். பாக்கலாண்டி, கேட்டுறது ஏன் மரியாதையா இல்ல ஓ மரியாதையான்னு. ஒத்தையா வந்தாலும் சரி, மொத்தமா வந்தாலும் சரி. இங்க பாரு, நான் தூத்துக்குடி ஆள். நானு என்கிட்ட எல்லாம் அந்த மிரட்டல் வச்சுக்காத. மா, இவனை பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுது. வாங்கம்மா போயிடலாம். ஏய், யார பாத்து ரவுடின்ற? செவிலே உன்னை விட்டா தெரியும். வாங்கம்மா போயிடலாமா, வாங்கம்மா. அவன்கிட்ட எதுக்குமா பிரச்சனை? வேணாமா, வாங்கம்மா போயிடலாம். வாங்க. ஏய், எங்க போற? காசை கொடுத்துட்டு போடி. ஏதோ முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னல, இப்ப சொல்றேன்டா, நீ போற காரியம் விளங்கவே விளங்காது. ஏய், எனக்கா சாபம் கொடுக்குற? நீ போடி. நீ போற காரியம் விளங்கவே விளங்காது. உனக்கு நல்லது எதுவுமே நடக்காது. உனக்கு கட்டிக்க போறவன் தலைய பிச்சுக்கிட்டு ஓடுவான் பாரு. ஆளும் மூஞ்சியும் பாரு. எவ்வளவு நம்பிக்கையோட கிளம்புன, கடைசியில இப்படி ஆயிடுச்சே. ச்சே, இதோட எப்படி இன்டர்வியூக்கு போறது? நீங்க இரு. சொல்லுங்க சார். டாக்டரை பார்க்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். வசு வா. அர்ஜுன் சார், என்ன புது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்? வேற ஒண்ணும் இல்ல வசு. எனக்கு கட்டு அப்புறம் கூட பிரிச்சுக்கலாம். ஆனா நீ வாந்தி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கல்ல, அந்த மாதிரி இருந்தா டீஹைட்ரேட் ஆகும். அதனால உனக்கு முதல்ல செக் பண்ணலான்னு நான் கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவா? என் மேல இருக்கிற பாசத்திலேயா கூட்டிட்டு வந்தீங்க? பாசம் உள்ள ஒரு மண்ணும் இல்ல. உண்மையை சொன்னா திரும்பி போயிடுவ. எதுக்கு ஆமான்னே சொல்லிடுவான். வசு, ஒரு பொண்ணு நல்லா இருந்தா ஒரு வீடு நல்லா இருக்கும். ஒரு வீடு நல்லா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும். இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. ஆனா சாதாரண வாந்திய கொண்டு போய் ஏன் தேசபக்தியோட முடிச்சு போடுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியல? இந்த அர்ஜுன் இப்படித்தான் வசு. உனக்கால என்ன மாத்திக்க முடியாது வசு. ஐயோ, ஒன்னும் இல்லாதது ஏன் பெருசு பண்றீங்கன்னு தான் கேட்டேன். மத்தபடி நீங்க இப்படி எல்லாம் பண்றது பேசுறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு பேபி படங்கள் எல்லாம் செம கியூட்டா இருக்குல்ல, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. கன்ஃபார்ம் தான் போல இருக்கு. ஐயோ சார், உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்ல பெண் குழந்தை பிடிக்குமா? ஹேய், எதுக்கு இப்ப இந்த கேள்வி கேட்ட நீ? சார், இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? வர வர நீங்க எப்போ சாதாரணமா இருப்பீங்க, எப்போ டென்ஷன் ஆவீங்கன்னே சொல்லவே முடியல. இப்ப என்ன பண்ணலாம்? வசு, ஒரு நிமிஷம் இங்கே உட்காரு, நான் வந்துடுறேன். சின்ன வாந்திக்கு இவ்ளோ பதட்டப்படுறாரு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. சரி, ஓகே.
நாளைக்கு நான் வந்து மீட் பண்ணுங்க. அப்பா வாடா அர்ஜுன், என்னடா சொன்ன மாதிரியே வந்துட்ட? ஆமாண்டா. டேய் இப்பவே செக் பண்ணி அவ மாசமா இருக்காளான்னு எனக்கு சொல்லு. சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் சரியா இருந்துச்சா? ஐயோ, அவளுக்கு நீ சொன்ன எல்லா சிம்டம்ஸும் அப்படியே இருக்குடா. அதனால தான் என் சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. சரி, அதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டல்ல, செக் பண்ணிடுவோம். நர்ஸ், டாக்டர். இவரோட ஒய்ஃப் அங்க இருப்பாங்க. ஓகே அவங்கள டாக்டர். கூட்டு போய் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் உடனே எனக்கு கொடுங்க. ஓகே டாக்டர். ஓகே. அப்புறம் ஒர்க்ல எப்படிடா போயிட்டு இருக்கு? மேடம் உள்ள வாங்க, டாக்டர் உங்களை செக் பண்ண சொன்னாரு. வாங்க. நீங்க இந்த பெட்ல படுத்துக்கோங்க, டாக்டர் வந்தோடனே செக் பண்ணுவாங்க. சாதாரண வாந்திக்கு எதுக்கு இதெல்லாம்? டாக்டர், என்ன செக் பண்ண போறீங்க? ஏன் மேடம், உங்களுக்கு தெரியாதா? உங்க ஹஸ்பண்ட் தான் நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாரு. அதுக்கு தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. மேடம், ஏன் பேசாம இருக்கீங்க? உங்க கன்சல்ட் இல்லாம நான் செக் பண்ண கூடாது. நான் ப்ரொசீட் பண்ணலாமான்னு நீங்க தான் சொல்லணும். செக்அப் முடிஞ்சது மேடம், நீங்க போங்க, நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன். உங்க எல்லாரோட பேரும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஆர்டர் பிரகாரம் கூப்பிடுவோம், அவங்க மட்டும் வந்தா போதும். சரியா? ஓகே சார். மேடம் மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? சரி, அதை விடுங்க. இன்டர்வியூக்கு எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தாச்சு மேடம். உள்ள எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. ஓகே. உத்தமன், சொல்லுங்க மேடம். இன்டர்வியூக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வசு பிரபுன்னு ஒருத்தர் வருவாரு, அவருக்கு வேலை போட்டு கொடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவரை உள்ள அனுப்புங்க, அதுக்கப்புறமா மத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே மேடம். ஓகே. பேர் என்ன சொன்னாங்க? பிரபு இல்ல. இங்க யாரு பிரபு? இல்லையா? வசுந்தரா மேடம் சொன்ன பிரபு இன்னும் வரல போல இருக்கு மேடம். அப்படியா? சரி, ஓகே. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். பிரபு வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே. போங்க. இங்க மிஸ்டர் மதன் குமார் சார், நீங்களா? உள்ள போங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க உள்ள போங்க. இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாங்களா ப்ரோ? ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஓகே. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா சீக்கிரமா இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிருக்கலாம். பாவி லேட் பண்ணி விட்டா. ப்ரோ, நீங்க தான் பிரபுங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இப்பதான் பிரபு பிரபுன்னு ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. என்ன மேல எடுத்த சிபாரிசா? அதெல்லாம் ஆமா பிரதர். வர வர பிரைவேட் வேலைக்கு கூட சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாடு அப்படி மாறிடுச்சு ப்ரோ. என்ன பண்றது? போங்க, உங்களை தான் கூப்பிட்டாங்க. சரி. மேக். ஐயோ, இவ்வளோ. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இவ இந்த ஆபீஸ்ல இருக்கான்னு தெரியாம போச்சே. சண்டை போட்டனே, நல்ல வேலையை மிஸ் பண்ணிட்டனே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி வேலை உனக்கு கிடைக்குமா? சார், இங்க என்ன பண்றீங்க? உங்க பேர் என்ன?
சார் என் பேரு பிரபு. நீங்க தான் பிரபுவா? ஆமா சார். வசுந்தரா மேடம் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஆமா ஆமா. நட்சத்திர மேடம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே சார். வசுந்தரா மேடம் இல்லையா? அவங்க தான் இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். வசுந்தரா மேடம் இன்டர்வியூ பண்ணாதான் அட்டன் பண்ணுவீங்களா, இல்லைன்னா கிளம்பி போயிடுவீங்களா? வேலை வேணுமா வேணாமா? இல்ல சார், வசுந்தரா மேடம் தான் வர சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் சரி தம்பி, ஆனா வசுந்தரா மேடம் முக்கியமா ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்களே, அதனால தான் நட்சத்திர மேடம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் பதறாம வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கூப்பிடுறேன். பதறாதீங்க, உட்காருங்க. என்னவோ, ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப என்னதான் பண்ண போறோம்? இவதான் இன்டர்வியூ பண்ண போறாளா? முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. ஏய், வந்த இடத்துல அமைதியா தானே இருப்ப. இன்னைக்குன்னு பார்த்து ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ, இன்னைக்கு மட்டும் ஏன்டா இப்படி பொங்குன்னு பொங்குன? என்ன டைலாக்? கார் கண்ணாடியை உடச்சது கூட மன்னிச்சிருவா, ஆனா பேசுனியே ஒரு டைலாக். ஐயோ, அத மன்னிக்கவே மாட்டாளே. மேடம், வசுந்தரா மேடம் சொன்ன பிரபு வந்துட்டாரு. அப்படியா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. இந்த கேண்டிடேட் முடிஞ்சதும் அவரை வர சொல்லுங்க. சரிங்க. எந்த காலேஜ்ல படிச்சீங்க? ஆர்எஸ் காலேஜ் மேம். நல்ல ஜாப். கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும் போல இருக்கே. போச்சு. பிரபு சார், நீங்க உள்ள வரலாம், வாங்க. சார், மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு முழுக்க இவங்க தான் இன்டர்வியூ எடுப்பாங்களா? இன்னைக்கு முழுக்கவா? ஒரே ஆளுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா இன்டர்வியூ பண்ண மாட்டாங்கப்பா. உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணும் இல்ல சார். நான் வேணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரவா? எது? இன்று போய் நாளை வான்னு சொல்ல? இது என்ன போர்க்களமா என்ன? இன்டர்வியூ தம்பி, இன்டர்வியூ. இதுக்கெல்லாமா நாள் கிழமை பாப்பாங்க? நீங்க நிலைமை தெரியாம பேசுறீங்க சார். எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சார். சந்திராஷ்டமா? என்ன தம்பி இது? சின்ன பையன் மாதிரி இருந்துட்டு சந்திராஷ்டமம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, உள்ள இருக்கவருக்கு இப்ப இன்டர்வியூ முடிய போகுது. அடுத்து நீங்க தான் போங்க. சார், கட்டாயம் நான் போணுமா? கட்டாயம் போணுமா? தம்பி, நீங்க யாரு? வசுந்தரா மேடம் அனுப்புன ஆளு. நல்லா கம்பீரமா கெத்தா உள்ள போக வேணாமா? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க, நான் உள்ள கூட்டு போறேன். சார், இங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க போங்க. நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஆமா, எனக்கு வேலை இருக்கு. உங்க வேலைக்காக நீங்க தான் போகணும். நீங்க உள்ள போங்க, நான் என் வேலையை பாக்குறேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? அவன் என் முகத்தை பார்த்தானா மாட்டிப்பனே. என்னடா லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? டாக்டர் இப்போ வந்துருச்சு. இருடா, ஓபன் பண்ணி பாக்குறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சொல்றேன். கர்ப்பமா இருக்கல? இருடா, படிச்சு பார்த்து சொல்றேன். ஓகே. டேய் என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, சொல்றா. இருடா, பாத்துட்டு இருக்கேன்டா. இருடா. டேய், என்னடா இவ்வளவு நேரம் படிக்கிற? என்னடா நீ டாக்டருக்கு இவ்வளவு நேரம் படிச்சிருக்க மாட்டியாடா? டேய் என்னதான்டா போட்டிருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா உன் ஒய்ஃப் பிரெக்னன்ட் இல்லைன்னா இருக்கும். வேணா நீயே பாரு, நெகட்டிவ்னு போட்டிருக்கு. அப்போ அந்த வாமிட் எடுத்தது? டேய், நைட்டு சாப்பிட்டது ஏதாவது சரியில்லாம இருந்திருக்கும்டா. அது அவங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளமா இருந்திருக்கும். வசுந்தரா அதனால தான் வாமிட் பண்ணிருப்பாங்க. அப்பா இப்பதான்டா எனக்கு ரிலீவா இருக்கு. ஐயோ, நீ அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிருவேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஐயோ அப்பா. டேய், இதனால எவ்வளவு குழப்பம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? டேய், எங்க அம்மா கோச்சிக்கிட்டாங்க, என்கிட்ட பேசவே இல்லடா. இங்க பாரு அர்ஜுன், இதெல்லாம் தேவையில்லாத கவலை. உனக்கு தெரியாம உன் ஒய்ஃப் எப்படா கன்சீவ் ஆக முடியும்? டேய், உனக்கு தெரியாதுடா, அவ சரியான ஃப்ராடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கே தெரியாம தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேடா. இதுவும் இல்லாம என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இதெல்லாம் எனக்கு தெரியாம பண்ணவளுக்கு இதெல்லாம் ஏமாத்துறா. டேய், அவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து வீடே நிம்மதி இழந்துருச்சு. அம்மா, நான் எல்லாரும் நரக வேதனை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனைடா. என்னால சமாளிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் யார் தெரியுமா? அவதான்டா காரணம். இதுல இதுவும் ஒரு பிரச்சனையோ நினைச்சேன். நல்ல வேலை, நீ என் கவலைய போக்கிட்டடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், இதுல என்னடா இருக்கு? டேய், சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிடா அர்ஜுன், வேற எதுவா இருந்தாலும் கால் பண்றா. அவ சரியான ஃப்ராடு.
இதெல்லாம் எனக்கு தெரியாம பண்ணவளுக்கு இதெல்லாம் ஏமாத்திருந்தா டேய். அவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து எல்லாரும் நரக வேதனை அனுபவிக்கிறோம். பிரதர் உங்க கேப்பை கொஞ்ச நேரம் கொடுக்க முடியுமா? எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமா தான் பிரதர், கொடுங்களேன். பிரதர் கோச்சிக்காதீங்க பிரதர், எல்லாம் ஒரு ஹெல்ப் தானே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கம் இன். குட் மார்னிங் மேம். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ மேம். கிவ் யுவர் ஃபைல். நீங்க தான் மிஸ்டர் பிரபுவா? உங்களை தான் வசுந்தரா அனுப்புனாங்களா? ஆமா மேடம். கிரேட். பிஏல நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கல? வேலை கிடைக்கணும்னா வேலைக்கு தேடணும்ல மேடம். நான் இது வரைக்கும் அதை செஞ்சதே இல்லை. பிஏ முடிச்ச கையோட ஊருக்கு போயிட்டேன். எங்களுக்கு அங்கே கொஞ்சம் நிலம் இருக்கு. அம்மாவுக்கு அப்புறம் அதை கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கு. அதனால விளைஞ்ச நிலத்தை தரிசா விடக்கூடாதுன்னு அதனால தான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாட்டுக்கு தேவையான தொழில் விவசாயம். ஆனால் மரியாதை இல்லாத தொழிலும் அதுவாக தான் இருக்கு. ஒரு சமயம் மழை பெஞ்சு கெடுக்கும், சில நேரம் வறண்டு கிடக்கும். அதனால ஒரு வருமானமே இல்லை மேடம். வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம். அதனால தான் வேற வழியே இல்லாம வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வசுந்தரா அக்கா சொல்லலனாலும் உங்க மார்க்குக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கும். தேங்க்ஸ் மேடம். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. பிரபு, நீங்க நல்லா பேசுறீங்க. ஏன் தலைய கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க? அதுவா மேடம், பொண்ணுங்களை பார்த்து பேசுறதுனா கொஞ்சம் கூச்சம் எனக்கு. அதான் தலை குனிஞ்சே பேசுறேன். குட் குட் குட். வித்தியாசமான கேரக்டரா இருக்கீங்க. ஆனா பொண்ணுங்க முகத்தை பார்க்காம எப்படி வேலை பண்ணுவீங்க? அது போக போக பழகிடும் மேடம். எப்பவும் ஏதோ தப்பா இருக்கே. இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். மவனே நீயா? ஹலோ மிஸ்டர், கேப்ப கழட்டுங்க. மேடம் வேணாம் மேடம். ஏன் வேண்டாம்? தலை முழுக்க சொட்டையா இருக்கு, அதான் கேப் போட்டிருக்கேன். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கேப்ப கழட்டுங்க. மேடம் வேணாம் மேடம், ப்ளீஸ் வேணாம் மேடம். நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. இரு. வணக்கம் மேடம். யூ சீட் ஃப்ராட். வெளிய போட பொறுக்கி நாயே. மேடம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? கூல். என் காரை உடைச்சிட்டு என்னையே கேவலமா பேசிட்டு என்கிட்ட நீ வேலை கேட்டு வந்திருக்கியா? போடா வெளியில. நீங்க இப்படி டென்ஷன் ஆக கூடாது தான் தொப்பி எல்லாம் போட்டு வந்தேன். இப்பவே இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்களே? டென்ஷன் ஆகாதீங்க மேடம், அப்புறம் பிபி வரும். யூ சீட்டிங் ஃப்ராட். மேடம் மேடம் என்ன மேடம், என்னாச்சு, என்ன பிரச்சனை? முதல்ல இவனை இங்க இருந்து வெளிய போக சொல்லுங்க. மேடம் இவருதான் வசுந்தரா மேடம் அம்சா ஆளு. சொல்லுங்க நம்மள பத்தி. இருங்க தம்பி சொல்லிட்டு இருக்கேன். யார் அம்சா என்ன? முதல்ல இவனை வெளிய போக சொல்லுங்க. ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அதான் வேலை இல்லன்ட்டலடி, அப்புறம் உனக்கு எதுக்குடி மரியாதை? அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? அதெல்லாம் காலையில கத்துன மாதிரி ரோட்ல நின்னு கத்து. இது ஆபீஸ். ஆபீஸ் ஆம்ல சார், பாத்தீங்களா? இப்ப சொல்லிதான் இது ஆபீஸ்னு நமக்கு சரி தெரியுது. சரி தம்பி, கொஞ்சம் பொறுமையா மரியாதையா பேசுங்களேன் தம்பி. சார், நீங்க எவ்வளவு பக்குவமா சொல்றீங்க. அந்த பொண்ணை பாருங்க சார், மோசமான பொம்பளை ரவுடி சார். எப்படி பேசுது பாருங்க ஏய், நான் பொம்பளை ரவுடியா? நீ தான் ஆம்பளை ரவுடி. அதான் ஒரு ரவுடித்தனத்தை காலையிலேயே பாத்துட்டேனே. வெளிய போ முதல்ல. போறேன்டி போறேன். என்னடா டீ போட்டு பேசுற? அப்படி தாண்டி பேசுவேன். ஐயோ இருங்க சார். ஐயோ, ரெண்டு பேரும் நடுவுல இருந்து நான் படுற பாடு இருக்கே. நானும் போட்டுன்னு பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பண்ற. தம்பி தம்பி இருங்க தம்பி, என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேலை கேட்க வந்த இடத்துல எப்படியா தம்பி பேசுவாங்க? மரியாதை மரியாதை இல்லாம பேசுறேன். அவளை இவங்க கேளுங்க கிட்ட சார். கெஞ்சிட்டு இருக்கீங்க.